பெந்தெகோஸ்தின் பேரொளி. ஜனவரி 2026 வாக்குத்தத்தம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்து ஜெயத்துடன் நடத்தி வந்த தேவன் நம்மேல் மிகுந்த கிருபை உள்ளவராக மற்றும் ஒரு புத்தாண்டினை நமக்கு ஈவாக அளித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நம்மை விட்டு கடந்து செல்ல செல்ல நாம் கர்த்தருடைய ரகசிய வருகையோடு மென்மேலும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் மறந்து போகலாகாது. மறுபக்கத்தில் நாளுக்கு நாள் இவ்வுலகில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகரித்து வருகின்றன. மெய்யான இளைப்பாறுதலை நாம் உலகில் எங்கேயும் காண முடிவதில்லை. ஆம், மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. எரேமியா 12:12. இத்தகையதொரு காலகட்டத்தில் ஜீவிக்கிற நமக்கு நம் தேவன் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், யாத்திராகமம் 33:14 என்று இப்புத்தாண்டின் துவக்கத்தில் வாக்கு பண்ணுகிறார். எவ்வளவு ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் இவை! நம் தேவன் ஒருவரை தவிர வேறு எவராலும் எந்த நபருக்கும் இவ்விதம் வாக்கு பண்ண இயலாது. தன்னிடத்தில் இல்லாத ஒன்றினை ஒருவன் பிறனுக்கு வழங்கக்கூடுமோ? ஆனால் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிற நமது ஆண்டவரோ 1 கொரிந்தியர் 14:33 இளைப்பாறுதலின் உறைவிடமாகவே இருக்கிறார். அவர் தாம் சொன்னதை செய்கிறவரும் தாம் செய்வதை சொல்லுகிறவருமாயிருக்கிறார். எசேக்கியேல் 36:36, எரேமியா 33:2-3 நமக்கு அவர் அருளுகிற இளைப்பாறுதல் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாகும். இதனை நாம் எவ்வாறு நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் இங்கு காண்போம். பாவ மன்னிப்பில் இளைப்பாறுதல். பாவம் ஒரு பாரத் சுமையைப் போல மனிதரை அழுத்திக் கொண்டிருக்கிறது. பாரத் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. புலம்பல் 5:5, ஏசாயா 1:4 என்பதே அவர்களது அனுதின கதறுதலாயிருக்கிறது. மனுக்குலத்தின் பாவங்களின் நிமித்தம் தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்த கர்த்தராகிய இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், மத்தேயு 11:28 என்று கூறி இன்றும் மாந்தர் யாவரையும் கனிவுடன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நொறுங்குண்ட உள்ளத்துடன் தங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்கிறவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பையும் மெய்யான இளைப்பாறுதலையும் அருளுகிறார். தேவ பிள்ளையே, ஏற்கனவே நீ இந்த இளைப்பாறுதலை பெற்றிருக்கும் ஒரு நபராய் இருப்பாயாகில் அதனை உன் ஜீவிய காலமெல்லாம் உன்னில் பேணி காத்துக்கொள்ள கவனமாயிருப்பாயாக. உன் ஜீவியத்தில் நீ ஏதேனும் மீறுதல்களுக்கு இடம் கொடுப்பாயாகில் நீ அதனை இழந்து போக நேரிடும். அவ்வேளைகளில் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தி உன்னை நீதிகரித்துக் கொண்டிராமல் உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உன் ஆண்டவரிடத்தில் அவற்றை மெய் மனஸ்தாபத்துடன் அறிக்கை செய்து உன்னை சீர்படுத்திக் கொள்வாயாக. அப்போது உன் ஆத்துமா மீண்டும் தன் இளைப்பாறுதலுக்கு திரும்பும். சங்கீதம் 116 6-8 வரை. இப்புத்தாண்டில் நீ இந்த தெய்வீக இளைப்பாறுதலில் நிலைத்திருந்து வளருவாயாக. ஞானஸ்தானத்தில் இளைப்பாறுதல். திரளான தண்ணீர் குவியலாகிய சிவந்த சமுத்திரத்தின் ஆழங்களில் தமது குதிரைகளாகிய இஸ்ரவேலரோடே நடந்து சென்ற தேவன் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையை அச்சமுத்திரத்திற்குள் அமிழ்ந்து போக பண்ணி அவர்களுக்கு ஜெயமளித்து அவர்களை இளைப்பார பண்ணினார். ஏசாயா 63:12-14, ஆபக்கூக் 3:15-16. அவ்வண்ணமாகவே நம்மை பின்தொடர்ந்து வரும் பாவசுபாவத்தின் மேல் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்தின் மூலம் அவர் நமக்கு ஜெயமளித்து நம்மையும் இளைப்பார பண்ணுகிறார். நாம் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது நான் பாவத்திற்கு மரித்தேன் என்ற அறிக்கையுடன் தேவனோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம். அது முதற்கொண்டு நம் ஜீவிய காலமெல்லாம் நாம் நம்மை பாவத்திற்கு மரித்தவர்களாகவே எண்ணிக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். ரோமர் 6:11, 1 பேதுரு 3:21. இவ்வாறு ஞானஸ்நானத்தில்
கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. வசனம் 7 என்று எழுதப்பட்டுள்ளதென்றோ. ஆகவே நம் அனுதின ஜீவியத்தில் ஞானஸ்நான சத்தியத்தை பயிற்சிப்பதன் மூலம் நாம் இத்தெய்வீக இளைப்பாறுதலை பெற்றனுபவிப்போமாக. பரிசுத்த ஆவிக்குள் இளைப்பாறுதல். மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொழிந்தருளப்படுகிற இக்கிருபையின் காலம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து வரும் இளைப்பாறுதலின் காலங்கள். அப்போஸ்தலர் 3:19 என்று அழைக்கப்படுகிறது. கலக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளில் பேசுதல் நமக்கு இளைப்பாறுதலை அளிக்கிறது. ஏசாயா 28:11-12. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். யோவான் 14:16. அவரால் நடத்தப்படுகிறவர்கள் எதிரிடையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் இளைப்பாறுதல் உள்ளவர்களாக இருப்பர். பல எதிர்ப்புகளை சந்தித்த ஆதி நூற்றாண்டின் சபைகள் சமாதானம் பெற்று பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 9:31 என்று எழுதப்பட்டுள்ளது. 46ஆம் சங்கீதத்தில் எப்பக்கமும் ஆபத்தும் கொந்தளிப்பும் நிறைந்ததொரு சூழலை நாம் காண்கிறோம். பூமி நிலை மாறுகிறது. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகின்றன. சமுத்திர ஜலம் கொந்தளித்து பொங்குகிறது. அசையாத பர்வதங்களும் கூட வெள்ளப்பெருக்கினால் அதிர்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு நகரம் சந்தோஷமும் அமெரிக்கையும் உள்ளதாக தொடங்குகிறது. தேவநதி அதில் பாய்வதே அதன் ஓர் ரகசியமாகும். வசனம் 2-4 வரை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஜீவத்தண்ணீர் உள்ள நதி என அழைக்கப்படுகிறது. யோவான் 7:38-39. அது நீதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கும் பேரின்ப நதியாயிருக்கிறது. ரோமர் 14:17. சங்கீதம் 36:8. தேவ பிள்ளையே, நீ தேவ ஆவியானவரால் நடத்தப்படும் ஒரு நபராயிருப்பாயாகில் உன்னை சூழ்ந்துள்ள எதிரிடையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் உன் உள்ளத்தில் ஓர் ஆழ்ந்த இளைப்பாறுதல் குடிகொண்டிருக்கும். இப்புத்தாண்டில் நீ எப்போதும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சந்தோஷத்தோடும் முன் செல்லுவாயாக. தேவசித்தம் செய்தலில் இளைப்பாறுதல். எகிப்தின் நுகம், ஆசீரியனின் நுகம் போன்றவை அடிமைத்தனத்தின் நுகங்கள் ஆகும். லேவியராகமம் 26:13, ஏசாயா 14:25, உபாகமம் 28:48. ஆனால் நமது ஆண்டவரின் நுகமோ இளைப்பாறுதலின் நுகமாகும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29 என்று அவர் உரைத்திருக்கிறாரே. அவருடைய நுகத்தை சுமத்தல் என்பது நம் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் நாம் தேவசித்தம் செய்வதை குறிக்கிறது. தேவசித்தம் செய்தல் என்பது பாடுகளை உள்ளடக்கியதாகும். 1 தெசலோனிக்கேயர் 3:3. ஆயினும் தேவன் தமது சித்தத்தின்படியே நமக்கு அனுமதிக்கும் பாடுகளில் நமக்கு ஓர் இளைப்பாறுதல் உண்டு. தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என எழுதப்பட்டுள்ளதே. 1 பேதுரு 4:2-19. மேலும் அவர் நமக்கு அருளும் ஊழியங்களாகிய நுகத்தை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் போது அதை நாம் தனிமையாக சுமப்பதில்லை. அவரும் நம்மோடு கூட அதை சுமக்கிறார். அதனால் அது நமக்கு மெதுவானதாக மாறுகிறது. மத்தேயு 11:30, ஏசாயா 63:9. இவற்றையே அப்போஸ்தலருடைய பவுல் கிறிஸ்துவினுடைய பாடுகளின் ஐக்கியம் என்று குறிப்பிட்டு அவற்றில் தான் பிரியப்படுவதாக கூறுகிறார். பிலிப்பியர் 3:10, 2 கொரிந்தியர் 12:10. கிறிஸ்துவோடு இணைந்து அவரது நுகத்தை சுமப்பதின் மூலம் நாமும் அவரைப் போலவே சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாயிருக்க கற்றுக்கொண்டு அதில் இளைப்பாறுதலை கண்டடைகிறோம். ஆகவே தேவ பிள்ளையே, இப்புத்தாண்டில் நீ உன் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் சுயமாக எதையும் செய்யாமல் சிறிதும் பெரிதுமான எல்லா விஷயங்களிலும் தேவசித்தத்தை பகுத்தறிந்து அதை நிறைவேற்றுவாயாக.
தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல். லட்சக்கணக்கானவர்களை நீண்ட வனாந்தர பாதையினூடாக வழிநடத்தி செல்ல வேண்டியவனாயிருந்த மோசே, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கர்த்தரை நோக்கி மன்றாடினான். அப்போது அவர் அவர்கள் செல்ல வேண்டிய வழியும் அவர்கள் பாளையம் இறங்க வேண்டிய இடங்களும் அடங்கிய பெரியதொரு வரைபடத்தை அவனுக்கு காண்பிக்கவில்லை. மாறாக அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மட்டுமே அவனிடம் உரைத்தார். யாத்திராகமம் 33:13-14. வழியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நானே உன் முன் சென்று உன்னோடிருந்து உன்னை நடத்துவேன். நீ என்னை பின்பற்றினால் மாத்திரம் போதும், அப்போது உனக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும் என்பதே இதன் உட்கருத்தாகும். அவர் தாம் அவனிடம் கூறியவாறே முடிவு பரியந்தம் தமது ஜனங்களை தமது மேகத்தினால் வழிநடத்திச் சென்றார். அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன் சென்றது. எண்ணாகமம் 9:17-23 வரை. 10:33. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை பயணத்தின் முழு வரைபடத்தையும் தேவன் உனக்கு காண்பிப்பதில்லை. அவரது மிக நெருங்கிய சமூகத்தில் ஜீவிக்க நீ கற்றுக்கொள்வாயாகில் நீ அறியாத புதிய பாதைகளிலும் அவர் உன்னை இளைப்பாறுதலுடன் நடத்திச் செல்வார். இதுவரை உன் கால்கள் நடவாதிருந்த பாதைகளில் உன்னை சமாதானத்தோடே நடக்க பண்ணுவார் அவரே. ஏசாயா 42:16, 41:3. தேவ பிள்ளைகள் சிலர் தங்கள் நெருக்கங்களில் மட்டும் தேவ சமூகத்தை நாடி ஓடுகின்றனர். ஆனால் அவர்கள் தாங்கள் வாழ்வடைந்திருக்கும் போது உலக சிற்றின்பங்களின் பின்னாக செல்லுகின்றனர். பல இன்னல்களினூடாக கடந்து சென்ற தாவீது தன் இளைப்பாறுதல் கர்த்தரில் மாத்திரமே உள்ளது என்ற உணர்வுள்ளவனாக, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்ற அறிக்கையுடன் அனுதினமும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தேவசமூகத்தை நாடுகிறவனாயிருந்தான். சங்கீதம் 55:4-8, 16, 17. ஆனால் அவன் தான் அரமனையின் சொகுசுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உலக சிற்றின்பத்தின் பின்னாக சென்று பாவத்திற்குள்ளாகி தேவசமூகத்தை இழந்து போனான். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி அவன் பல சிட்சிகளின் ஊடாக கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. நீயோ வாழ்விலும் தாழ்விலும் எப்போதும் தேவ சமூகத்தை உன்னில் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருப்பாயாக. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமாயின் நாம் அவரோடு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமம் 15:2 என்று திருவசனம் கூறுகிறது. நாம் தேவனோடு நெருங்கி பழகி உறவாடுதல் என்பது நமக்கு மிக ஆழ்ந்த இளைப்பாறுதலை அளிக்கும் ஓர் அனுபவமாகும். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்பது உன் ஜீவிய அனுபவமாயிருக்குமாயின் நீர் என் வலுகையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றிக்கொள்வீர் என்பதும் நிச்சயமாகவே உன் அனுபவம் ஆகும். சங்கீதம் 73:23-24. இப்புத்தாண்டில் உன் ஆத்தும நேசரோடு இத்தகையதொரு நெருங்கிய ஐக்கியத்தை நீ காத்துக்கொள்ளும்படி நீரே என் நம்பிக்கை என்ற அறிக்கையுடன் நீ அவரையே அண்டிக் கொள்வாயாக. வசனம் 28. அவ்வாறாயின் அவர் தமது நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவதையும் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துவதையும் உன் ஜீவிய பாதையில் உன் உற்ற நண்பராக உன்னோடு கூடவே வருவதையும் நீ உணருவாய். உன் வாழ்க்கை பயணம் இளைப்பாறுதல் மிக்கதாயிருக்கும். மேலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமாயின் நாம் எப்போதும் அவருக்கு பிரியமானவைகளையே செய்ய கவனமாயிருக்க வேண்டும். நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. யோவான் 8:16-29 என்பதே நமது ஆண்டவரின் ஜீவிய அனுபவமாயிருந்தது. அவர் தமது ஜீவியத்தின் முடிவில் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் என்னை தனியே விட்டுவிடுங்காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
யோவான் 16:32 என்றுரைத்தார். முடிவாக அவர் சிலுவையில் பல பாடுகள் பட்டு மரித்தபோது தமது ஆவியை பிதாவின் கரங்களிலேயே ஒப்புவித்தார். எவ்வளவு அருமையாக வாழ்ந்து முடிக்கப்பட்டதொரு ஜீவியம்! தேவபிள்ளையே, உன் பரமபிதாவானவர் உன்னை நோக்கி, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், லூக்கா 15:31 என்று கூறக்கூடுமோ? தேவ சமூகத்தில் ஜீவித்தல் என்பது மிக இனிமையானதோர் அனுபவம் ஆகும். அதற்கு தனி ஜெப ஜீவியம் இன்றியமையாததாகும். சூலமித்திதன் நேசரை கிச்சிலி மரத்துக்கு ஒப்பிட்டு, அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. உன்னத பாட்டு 2:3 என்று கூறுகிறாள். கிச்சிலி மரம் அவளுக்கு வெறும் நிழலை மாத்திரமல்ல, மதுரமான கனிகளையும் தந்து அவளை ஆட்சி தேற்றுகிறது. வசனம் 5. இது நம் தனி ஜெபத்தில் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு பேசுவதை குறிக்கிறது. ஆகவே நீ அவரது இனிய சத்தத்தை கேட்கும்படி இப்புத்தாண்டில் அனுதினமும் அவருடைய பாதத்தில் தனித்து அமர்ந்திருப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்வாயாக. மத்தேயு 6:6, லூக்கா 10:39. வாக்குத்தத்தங்களில் இளைப்பாறுதல். தாவீது தன் ஜீவியத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், சங்கீதம் 23:4 என்று கூறுகிறான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அவரது வார்த்தைகளும் நம் சோதனைகளில் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. நீர் என்னை நம்ப பண்ணின வசனமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், சங்கீதம் 119, 49, 50 என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் என்றோ. ஆகவே அவர் நம்மை நம்ப பண்ணின அவரது வார்த்தைகளை நாம் விசுவாசித்து பற்றிக் கொள்வோமாக. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எபிரேயர் 11:21 என நாம் வாசிக்கிறோம். கோல் என்பது தேவனுடைய சகல வாக்குத்தத்தங்களையும், கோலின் முனை என்பது அவற்றுள் மிக மேன்மையானவையாகிய நம் மறுமைக்குரிய வாக்குத்தத்தங்களையும் குறிக்கின்றன. நம் பூவுலக வாழ்க்கையில் நாம் சார்ந்து கொள்வதற்கு ஏராளமான வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் நம் தேவனால் நமக்கு அருளப்பட்டிருப்பினும், நம் நித்தியத்தை குறித்த அவரது வாக்குத்தத்தங்கள் அவற்றை பார்க்கிலும் மிகவும் விலையேறப்பெற்றவையாகும். நம் வாழ்க்கை பயணத்தின் முடிவை நாம் நெருங்க நெருங்க அவை அதிகமாக நம் உள்ளத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். 2 பேதுரு 1:19. நாம் நம்பிக்கையின் பூரண நிச்சயத்துடன் வெற்றிகரமாக நமது ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு அவை நமக்கு பேருதவி புரியும். நீதிமொழிகள் 14:32, எபிரேயர் 6:11-12. நம் ஜீவியத்தில் நாம் விசுவாசித்து சார்ந்து கொள்ள வேண்டிய அத்தகைய வாக்குத்தத்தங்களுள் ஒன்று, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், யோவான் 14:3, எபிரேயர் 4:3 என்பதாகும். பிசாசானவன் நம் ஜீவியத்தில் உள்ள பலவிதமான குறைகளை நமக்கு சுட்டி காண்பித்து, நீ கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவது அசாத்தியமானது என்று கூறி நம்மை அதைரியப்படுத்த முயற்சிக்க கூடும். அவ்வேளைகளில் மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்னை பூரணப்படுத்துவார் என்ற விசுவாச அறிக்கையுடன் நாம் அவனுக்கு எதிர்த்து நின்று அவரது கிருபையின் கிரியைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக அவரது வாக்குத்தத்தங்களில் இளைப்பாறுவோமாக. மத்தேயு 19:25-26, 1 பேதுரு 5:10 ENG. அவரது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றனவே. 2 கொரிந்தியர் 1:20. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு வாக்கு அருளியவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருந்து முடிவிலே அவனுடைய தகப்பனின் வீட்டிற்கு அவனை கொண்டு வந்து சேர்த்தார் என்றோ. ஆதியாகமம் 28:15, 21, 35, 27. அவ்வண்ணமாகவே அவர் இஸ்ரவேலருக்காக சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லையே, எல்லாம் நிறைவேறிற்றே. யோசுவா 23:14.
தேவ பிள்ளையே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ தேவசித்தம் செய்கிறவனாக நீடிய பொறுமையோடு இருந்து அவர் உனக்கு அருளியிருக்கும் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு அவற்றை சார்ந்து கொள்வாயாகில் அவை நிச்சயமாகவே நிறைவேறும். ரோமர் 4:21, எபிரேயர் 6:11, 10:36. ஜெய ஜீவியத்தில் இளைப்பாறுதல். மோசே மரித்த பின்பு யோசுவா இஸ்ரவேலரை கானானுக்குள் வழிநடத்தும்படியான புதியதொரு உத்தரவாதத்தை ஏற்றவனாக முற்றிலும் புதியதொரு பாதையின் முகப்பில் திகைத்து நின்று கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திகையாதே, கலங்காதே. யோசுவா 1:5-9 என்று உரைத்தார். தாம் உரைத்தவாறே அவர் முடிவு பரியந்தம் அவனோடு இருந்து கானானின் 7 ஜாதிகள் மேலும் 31 ராஜாக்களின் மேலும் அவனுக்கு ஜெயமளித்து தேவஜனங்கள் கானானை சுதந்தரிக்கும்படி செய்தார். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. யோசுவா 11:23. கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு போர்க்களமாகும். நம் ஜீவிய காலத்தில் பாவம் எபிரேயர் 12:4, உலகம் 1 யோவான் 5:4, மாம்சம் கலாத்தியர் 5:17, பிசாசு எபேசியர் 6:12, 1 யோவான் 2:13-14, சுயம் கலாத்தியர் 2:20 போன்ற சத்துருக்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவற்றின் மேல் நாம் ஜெயங்கொள்ளும் போது நம் ஜீவியம் நிறைவான இளைப்பாறுதல் உள்ளதாயிருக்கும். நாம் இந்த இளைப்பாறுதலில் நிலை கொண்டிருப்போமாயின் நம் ஜீவியத்தின் முடிவில் கடைசி சத்துருவாகிய மரணமும் பரிகரிக்கப்படும். 1 கொரிந்தியர் 15:26. மரணமே உன் கூறி எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்ற வெற்றி முழக்கத்துடன் நாம் மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம். வசனம் 54-55, 2 கொரிந்தியர் 5:4. கானானை சுதந்தரித்துக் கொண்ட இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் பின் நாட்களில் தங்கள் மீறுதல்களின் நிமித்தம் அந்த இளைப்பாறுதலின் தேசத்தை இழந்து சத்துருக்களால் சிறைபிடித்து செல்லப்பட்டு ஏகமாய் ஒடுங்குண்டனர். அந்நாட்களில் அவர்கள் மத்தியில் இருந்த தேவமாந்தர் பலர் தேவஜனங்களின் சிறையிருப்பு மாற்றப்படும்படி தேவனை நோக்கி கதறிக் கொண்டிருந்தனர். அப்போது தேவன், நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று உரைத்து அவர்களை இளைப்பார பண்ணுவதற்கும் அவர்களுடைய சத்துருக்களை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை தாமே முன்னின்று நடத்தினார். அவர்களது நீண்டகால சிறையிருப்பு சடுதியாக மாற்றப்பட்டது. அவர்கள் ஜெயகோஷத்துடன் கானானை நோக்கி பயணம் புறப்பட்டனர். எரேமியா 31:2, 4:50, 33-34. தேவ பிள்ளையே, கடந்த நாட்களில் உன் பின்மாற்றத்தின் நிமித்தம் நீ ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதேனும் ஒரு விதத்தில் சிறையிருப்புக்குள்ளாகி இருப்பாயாகில் உன்னை தாழ்த்தி கர்த்தரண்டை திரும்புவாயாக. அப்போது யுத்தங்களை ஓயப் பண்ணி இளைப்பாறுதல் அருளுகிறவர் உனக்கு இறங்குவார். சங்கீதம் 46:9, ஏசாயா 40:1-2. பட்டுப்போன விருட்சத்தை தலைத்தோங்க பண்ணுகிறவர் மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பார். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். எசேக்கியேல் 17:24. மீகா 4:8. நீயோ அவர் உனக்கு அருளும் இளைப்பாறுதலில் உன் ஜீவியத்தின் முடிவு பரியந்தம் நிலை கொண்டிருக்க கவனமாயிருப்பாயாக. நித்திய இளைப்பாறுதல். எங்கள் ஆயுசு நாட்கள் சீக்கிரமாக கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சங்கீதம் 90:10 என்று தேவ மனிதனாகிய மோசே கூறுகிறவாறு நம்முடைய நாட்கள் சீக்கிரமாய் கடந்து போய்க் கொண்டிருக்கின்றன. நம் சரீரமாகிய பூமிக்குரிய கூடாரத்தின் நின்று நாம் பறந்து போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நம் பரமபிதா நம்மை அழைக்கும் போது நம் நித்திய வீட்டிற்கு நாம் பறந்து செல்வோம். ஒரு கூண்டில் வெகு நாட்களாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பறவையானது எப்போது அக்கூண்டின் கதவு திறந்து விடப்படுமோ என்று ஆவலோடு தவித்துக் கொண்டிருக்கும். கூண்டு திறந்து விடப்படும் அந்த க்ஷணமே அது விண்ணை நோக்கி சிறகடித்து பறந்துவிடும். அதற்கு பின் அது ஒருபோதும் தன் கூண்டை திரும்பி பார்ப்பதில்லை. அவ்வாறே மெய்யான தேவ பிள்ளைகளின் ஆத்துமா
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சங்கீதம் 42:2 என்றே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, உன் நித்தியத்தை குறித்த தரிசனம் உனக்கு உண்டா? அல்லது நீ பூமியில் உள்ளவைகளையே நாடி தேடிக்கொண்டிருக்கிறாயா? எபிரேயர் 13:14, பிலிப்பியர் 3:20, கொலோசையர் 3:1-4. ஜலப்பிரளயத்திற்கு பின்னர் நோவாவின் பேழையிலிருந்து அசுத்தமான பறவையாகிய ஒரு காகமும் பின்பு சுத்தமான பறவையாகிய ஒரு புறாவும் ஒரே நோக்கத்துடன் அவனால் வெளியே அனுப்பப்பட்டன. அவற்றுள் காகமானது பூமியில் இருந்த ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்த ஏராளமான சடலங்களில் இளைப்பாறுதலையும் திருப்தியையும் கண்டடைந்தது. ஆகவே அது அந்த ஜலம் வற்றிப்போகும் வரைக்கும் பேழையை நோக்கி போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. ஆனால் சுத்தமான பறவையாகிய புறாவுக்கோ பூமியின் மீது எவ்விடத்திலும் தன் உள்ளங்கால்களை வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணப்படவில்லை. ஆகவே அது தன் ஒரே இளைப்பாறும் ஸ்தலமாகிய பேழையை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருந்தது. ஆதியாகமம் 8:6-8. மேற்கூறப்பட்டுள்ள இரு பறவைகளைப் போல இன்று கர்த்தருடைய சபையிலும் இரு சாரார் உள்ளனர். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. ஒரு சாரார் இரு நினைவுள்ளவர்களாக தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறவர்கள் ஆவர். இவர்கள் தேவ சமூகத்தில் ஜீவிக்கிறவர்களாக அல்ல, தேவ சமூகத்துக்கு போக்குவரவு செய்கிறவர்களாகவே இருக்கின்றனர். திருவசனம் இவர்களை துன்மார்க்கர் என்றே அழைக்கிறது. சங்கீதம் 15:1-2, பிரசங்கி 8:10. மற்றொரு சாரார் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து தேவசித்தம் செய்து முன்னேறிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆவர். மெய்யான தேவ பிள்ளைகளாகிய அவர்களுக்கு இவ்வுலகம் பாத்திரமானதாயிராது. எபிரேயர் 11:38, யோவான் 15:18, 19, 16, 33. அவர்களை கவர்ந்து கொள்வதற்கும் இப்பூமியில் யாதொன்றும் இராது. ஆகவே தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போல ஏசாயா 60:8 அவர்கள் தங்கள் நித்திய வாசஸ்தலத்தையே நோக்கி தீவிரித்துக் கொண்டிருப்பர். பிலிப்பியர் 3:20. காகம் தான் மீண்டும் பேழைக்குள் சேர்த்து கொள்ளப்படத்தக்கதாக நோவாவினிடத்தில் நெருங்கி வரவே இல்லை. ஆனால் புறாவோ பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் தன் உள்ளங்கால்களை வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே நோவாவினிடத்தில் வந்தது. அப்போது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். ஆதியாகமம் 8:9. மெய்யான பரிசுத்தவான்கள் தங்களை குறித்த தேவசித்தத்தை பூரணமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடனேயே இப்பூமியில் ஜீவித்துக் கொண்டிருப்பர். அவர்களின் ஆத்துமா கர்த்தரை சந்திக்கும்படியாகவே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும். இப்பூமியில் உள்ள யாதொன்றிலும் அது இளைப்பாறுதலை கண்டடைவதில்லை. இப்பூமியில் அவர்களது வேலை முடிவுறும்போது அவர் தமது பாசக்கரத்தை நீட்டி அவர்களை தம்மிடம் சேர்த்துக் கொள்ளுவார். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57:2 என்று கூறப்பட்டுள்ளவாறு அவர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பர். ஆகவே நம் ஜீவியத்தின் சகல அம்சங்களிலும் நாம் நேர்மையும் மன உண்மையுமாய் நடந்து கொள்வோமாக. என் புறாவே என்று நம் ஆத்தும நேசர் நம்மை கனிவுடன் அழைக்கத்தக்கதாக நம் ஆவியில் கபடமில்லாதவர்களாய் நாம் நம்மை காத்துக்கொள்வோமாக. உன்னத பாட்டு 2:14, சங்கீதம் 32:2, மத்தேயு 10:16. அருமையானவர்களே, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 என்று உபத்திரவகால இரத்த சாட்சிகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களும் மரிக்கிறவர்களும் ஆகிய 1 தெசலோனிக்கேயர் 4:16-17,
புதிய ஏற்பாட்டின் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்களை பார்க்கிலும் அதிக பாக்கியவான்கள் ஆவர். அவர்கள் பெற்றனுபவிக்கப் போகிற நித்திய இளைப்பாறுதலை வருணிக்க வார்த்தைகள் உண்டோ? இம்மையில் மேற்கூறப்பட்டுள்ளவாறு பல்வேறு விதங்களில் தெய்வீக இளைப்பாறுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய இளைப்பாறும் ஸ்தலமாக காத்துக்கொள்வோமாயின் மறுமையில் என்றென்றும் அவரில் இளைப்பாறுவோம். செப்பனியா 3:17, எபிரேயர் 4:9. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நமக்கு நித்திய இளைப்பாறுதலை பிரதிபலனாக அருளுகிறவர் நம்மை அணைத்துக் கொள்ளும் நாள் சமீபமாய் இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:6. நாம் நமது ஆத்தும நேசரின் பாசக்கரத்தினுள் பரந்தேகும் நேரம் இப்புத்தாண்டின் ஏதாவது ஒரு நொடி பொழுதாகவும் கூட இருக்கலாம். ஆகவே நாம் இந்த நம்பிக்கையுடன் நம் நித்திய இளைப்பாறுதலை நோக்கி தீவிரிப்போமாக. வாக்குத்தத்தம்: என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33:14.